ரிதன்யா என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா, எனக்கு நல்ல பேர் வேணும், நல்ல பேர் வேணும், நல்ல பேர் வேணும் போராடி இருக்கா. அவங்க அப்பா அம்மாட்ட நல்ல பேர் கிடைக்கிறதுக்கு போராடி இருக்கா. புருஷன் வீட்டில் நல்ல பேர் கிடைக்க, நான் நல்ல பொண்ணு தான், நல்ல பொண்ணு தான், நல்ல பொண்ணு தான், நான் சாகிறப்ப கூட நான் நல்ல பொண்ணா செத்துட்டேன்னு தான் சொல்கிறேன். இப்படி ஒரு திருமணம் செஞ்சால் மகிழ்ச்சியாக வாழ்வாங்க அப்படிங்கிற நம்மளோட ஒரு முகமூடித்தனமான ஒரு மனநிலையில் நம்ம இருந்துகிட்ருக்கோம். அப்படி கல்யாணம் ஆகி போனோன்னா ஒரு பெண்ணுக்கு என்ன சொல்லி அனுப்புகிறோம்? ஆம்பளை அப்படி இப்படி தான் இருப்பான், நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அந்த பொண்ணு கார்ல இருந்து பண்ணி அம்மா வீட்டுக்கு போனா இது உன் வீடு இல்லைங்கிறாங்க. 28 வருஷமா வாழ்ந்த வீடு ஒன்று. புருஷன் வீட்டுக்கு போனா அதுவும் உன் வீடு இல்லைங்கிறாங்க. சரி டைவர்ஸ் பண்ணலாம் அப்படின்னா அந்த அப்பாவே சொல்றாரு, ஒருவனுக்கு ஒருத்தின்னு அவள் செத்து போயிட்டான் அப்படின்னா அவளுக்கு இன்னொரு வாழ்க்கை எனக்கு தேவையில்லை, டைவர்ஸ் பண்ணிட்டா இன்னொரு வாழ்க்கை வாழும் அப்படின்னா நீ இன்னொரு வாழ்க்கை வாழக்கூடாது. இந்த மாதிரியான போலியான முகமூடிகள் நம்ம குடும்பத்தில் இருக்கிறதுனால தான் திருப்பி திருப்பி வரதட்சணை பிள்ளைகள் வரதட்சணை கொடுமை தடுத்துக்கிட்டே இருக்கோம், பேசுகிறோம், நிறைய விவாதங்களை ஏற்படுத்துகிறோம். ஆனால் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே தான் இருக்கு. இந்த விஷயத்தில் நமக்கு புரிதல் என்ன தேவை? ஆண் குழந்தைகளை சரியாக வளர்க்காத வரைக்கும் இது சரியாகவே ஆகாது. இல்லத்தரசி அப்படிங்கிறதே ஒரு ஸ்கேம் தான். ஸ்கேம் தான், பணத்தை கொடுக்கறது இல்லை. ரிதன்யாக்கள் இறந்தார்கள், ரிதன்யாக்கள் இறந்து கொண்டு இருக்கிறார்கள், ரிதன்யாக்கள் இறக்கப் போகிறார்கள். இப்படி தான் நான் வாழ்க்கையை பார்க்குறேன். 7000 ரிதன்யாக்களை நம்ம தான் இருக்கோம் இன்னைக்கும். ரிதன்யா நாடு முழுவதும் ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தி இருந்தது. அவங்க உயிரை மாய்க்கிறதுக்கு முன்னாடி அவங்க கொடுத்த அந்த ஸ்டேட்மெண்ட், ஒரு வாட்ஸ்அப் ஆடியோ தமிழ்நாடு முழுக்க ஒரு குடும்ப உறவுக்குள்ளாடி இருக்கக்கூடிய ஒரு சிக்கல்னால இப்படி ஒரு பேரிழப்பு நிகழுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்பியிருந்தது. ரிதன்யாவுடைய இந்த ஒட்டுமொத்த அவங்களுக்கு நேர்ந்த துயரம், அவங்களுக்கு நேர்ந்த இந்த கொடுமை உங்களுடைய பார்வை? ரிதன்யா அப்படிங்கிறது ஒரு சிங்கிள் கேஸாக நம்ம பார்க்குறோம். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு நெருக்கமாக என்னென்னா நம்ம எப்படி இருந்தாலும் இந்த 4 கோடி ரூபா 5 கோடி ரூபா திருமணத்தை தொடர்ந்து இப்போல்லாம் பார்க்குறோம். ரிலையன்ஸ் வீட்டு திருமணம், அம்பானி வீட்டு திருமணம், அப்புறம் இந்த மாதிரியான திருமணங்கள் பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப சகஜமாக இப்போ மெஹந்தி பண்ணுறது, ஹல்திக்கு மஞ்சள் கலர் ட்ரெஸ் போடுறது, இது நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயுமே இதை விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இப்படி ஒரு திருமணம் செஞ்சால் மகிழ்ச்சியாக வாழ்வாங்க அப்படிங்கிற நம்மளோட ஒரு முகமூடித்தனமான ஒரு மனநிலையில் நம்ம இருந்துகிட்ருக்கோம். இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், நம்ம திருமணம் சூப்பராக இருக்கும். திடீர்னு இதில் ஒரு சிக்கல் வருது. அப்படிங்கிற என்ன இவ்வளோ செஞ்சுமா இப்படி வரதட்சணை அப்படின்னா நம்மளோட மனநிலை எப்படி இருக்குது அப்படின்னா, வரதட்சணை வாங்கிறது விற்கிறது அப்படிங்கிறது நம்ம எல்லார் வீட்லேயும் இருக்கிறது தான். அப்போ இவ்வளோ செஞ்சும் கேட்குறாங்களே அப்படின்னா இதுக்கு மேலேயும் பேராசைப்பட்டுட்டாங்களே அப்படின்னு அவங்க தகுதிக்கு மீறி ஆசைப்பட்டாங்களோ அப்படிங்கும்பொழுது தான் இதை நம்ம ஒரு சிக்கலாக பார்க்குறோம். ஏன் இதை சிக்கலாக பார்க்குறோன்னா 2022 வரைக்கும் இந்தியாவோட அஃபிஷியல் டேட்டாவில் 6600 சொச்சம் வரதட்சணை இறப்புகள் இந்தியாவில் இது வரைக்கும் மண்ணெண்ணெய் ஸ்டவ் வெடிச்சிருச்சு அப்படிம்பாங்க, ஏதோ விஷத்தை குடிச்சிட்டாங்க, அள்ளி விதை அரைச்சிட்டாங்க, இது எல்லாமே நம்மளோட விஷயமாக தொடர்ந்துட்டுருக்கு. இப்போ தான் இது ஐயோ இந்த காலத்துலேயும் இப்படி நடக்குது அப்படிங்கிறது நம்ம பெருசாக பேச ஆரம்பிச்சிருக்கோம். அது நல்லது. அதுக்கு அடுத்து இப்போ அப்போனா குறைஞ்சிருச்சா அப்படின்னு பார்க்குறப்ப 7000 இறப்புகள் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக சர்வேயில் என்ன சொல்கிறாங்க, பதியப்படாத இறப்புகள் அதை விட அதிகம், பதியப்பட்ட இறப்புகளே 7000. எந்த ரீஜனில் அதிகமாக இருக்குது அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கா அப்படின்னா தமிழ்நாட்டில் இல்லை. அதான் அதிர்ச்சி. இப்போ நேற்றுக்கு நாங்கள் தேவதாசி முறையை பற்றி பேசுகிறப்ப அப்படி ஒன்று இல்லவே இல்லை அப்படின்னு இங்கே ஆர்கியூ பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அதை பற்றி விழிப்புணர்வு இல்லை, இங்கே இல்லை. ஆனால் பக்கத்தில் இருக்க கர்நாடகாவில் இருக்குது, ஆந்திராவில் இருக்குது, ஒரிசாவில் இருக்குது. இதை நம்ம செஞ்சிட்ருக்காங்க அப்படிங்கிறது இன்னும் தேவதாசி பெண்கள் இருக்காங்கங்கிறதே நம்மளால் ஏற்றுக்க முடியும். அப்படிங்கும்பொழுது உத்தரப்பிரதேசில் மிக மிக சர்வசாதாரணமாக நடந்துட்டுருக்கு. ஆனால் நம்ம இதில் குறைவாக நடந்திருக்கு. இந்த மாதிரி மிடில் கிளாஸ் அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் நடந்திருக்கு. அப்படிங்கும்போது தான் ஒரு படித்த பெண் ஒரு ஆண்டர்ப்ரனராக இருந்திருக்காங்க. அப்படிங்கும்போது தான் இவங்களுக்கே நடக்குதா அப்படிங்கும்போது தான் நம்மளுக்கு அதிர்ச்சி வருது. ஆனால் சாதாரண பெண்கள் ஆயிரக்கணக்காக இருக்கிறப்ப நம்மள்ட்ட ஏன் அதிர்ச்சி ஏற்படலை அப்படிங்கிறதும் அடுத்த விஷயமா நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ரிதன்யா அவர்களுடைய இந்த விஷயத்துல ஒட்டுமொத்தமா எல்லா காரணங்களுமே அவங்க சொல்றது பொருந்தி போகுது. அது மாமியார் தரப்புல இருந்து வந்த ஒரு மன ரீதியான கொடுமையாகட்டும், மாமனார் தரப்புல இருந்து வந்த கொடுமையாகட்டும், அதே நேரத்தில் பாலியல் ரீதியான துன்புறுத்தணும், உடல் ரீதியாகவும் நான் ரொம்ப துன்புறுத்தப்பட்டிருக்கேன்னு அவங்க சொன்னதாகட்டும், இது ஒரு பெண்ணுக்கு ஒட்டுமொத்தமாக இது அடிச்சிருக்கு. அப்படிங்கிறப்ப நம்ம இதை வே ஃபார்வேர்ட் நம்ம என்னென்ன மாதிரியான விஷயங்களெல்லாம் முதல்ல இந்த சமூகத்துக்கு நம்ம கற்றுக் கொடுக்கணும்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ நம்ம வீட்டில் பொதுவாக சொல்கிறேன்,
2 விஷயம் நம்ம செய்யணும். ஒரு பொண்ணு 30 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகாமல் இருக்கிறதோ, ஒரு ஆண் 30 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகாமல் இருக்கிறதையும் நம்ம எப்படி பார்க்கணும்? அப்படி கல்யாணம் ஆகி போனோன்னா ஒரு பெண்ணுக்கு என்ன சொல்லி அனுப்புகிறோம்? ஆம்பளை அப்படி இப்படி தான் இருப்பான், நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், ஆம்பளைனா அப்படி தான், இப்படி தானே எல்லா பெண்ணுக்கும் சொல்லி அனுப்பிட்டு இருக்கோம். இப்போ எங்கள் அம்மா வீட்டுக்கே நான் போனால் கூட எனக்கு எங்கள் அம்மா எப்படி ட்ரீட் பண்ணுவாங்கன்னா, ஏன் வந்த, என்ன பிரச்சனை அப்படின்னா, நீங்கள் உங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறப்போ உங்களை என்ன பிரச்சனைன்னு கேட்டால் நீங்கள் எப்படி இருப்பீங்க? ஒரு ஆணுக்கு அதை ஏற்றுக்க முடியுமா? ஆனால் ஒரு பெண் வந்து அம்மா வீட்டுக்கு திரும்பி போக முடியும். அப்படிங்கிறப்ப அந்த பெண்ணுக்கு வீடே இல்லையேங்க. அந்த பொண்ணு காரில் இருந்து பண்ணியிருக்கு. அம்மா வீட்டுக்கு போனால் இது உன் வீடு இல்லைங்கிறாங்க. 28 வருஷமாக வாழ்ந்த வீடு ஒன்று. புருஷன் வீட்டுக்கு போனால் அதுவும் உன் வீடு இல்லைங்கிறாங்க. இப்போ நம்ம பெண்களோட இந்த மேரேஜ் சிஸ்டத்தில் நடுத்தருவில் கொண்டு வந்து நிப்பாட்டோம். நீ 4 கோடிக்கு திருமணம் பண்ணுறியா இல்லையா, இல்லை அந்த பொண்ணுக்கு ஒரு வீடு வாங்கி கொடுத்தியா இல்லையா? ஒரு ஆணுக்கு எப்படி ஒரு வீட்டில் எந்தெந்த உரிமை உண்டோ அந்த பெண்ணுக்கும் உரிமை உண்டு. அந்த வீடு ஆணை நீ வந்து நான் வந்து ஆணை வந்து வீட்டில் வச்சுக்கணும், பெண்ணை வீட்டில் வச்சுக்கணும், கூட்டு கொடுத்தனும் சரி, தனி கொடுத்தனும் சரின்னு சொல்ல வரல. இங்கே ஜெண்டர் சென்சிட்டிவிட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ஆணை திருமணம் செஞ்சு நீ அனுப்பினா ஒரு பெண்ணையும் அனுப்பு. ஒரு ஆணை தனி கொடுத்தனுக்கு அனுப்பினியா, பெண்ணையும் தனி கொடுத்தனுக்கு அனுப்பு. ஒரு ஆணை நீ மாமியார் வீட்டுக்கு அனுப்புறியா, பெண்ணையும் அனுப்பு. ரெண்டுமே சரிசமாக இருக்கட்டும். ஒரு பெண்ணை நீ வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரீங்களா, அப்போனா ஒரு ஆணையை நீ கூட்டிகிட்டு வரணும். நீ வந்து ஆணை வந்து வீட்டில் வச்சுக்கிட்டு ஒரு பெண்ணை வந்து இன்னொரு வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து அந்த பெண்ணுக்கு முதல்ல செய்யறது திருமணத்தில் இங்கே செய்யக்கூடிய முதல் துரோகம் என்ன அப்படின்னா, வீடு இல்லாமல் இருக்குது. இல்லாட்டி அவள் சம்பாதிச்சு வீடு வாங்குறத, ஒரு ஆண் சம்பாதிச்சு வீடு வாங்குறதுனா எப்படி இருந்தாலும் 40 வயசு ஆகும். அது சாத்தியம் இல்லை. சாத்தியம் இல்லாப்ப ஆணுக்கு என்னென்ன உரிமை உண்டோ அந்த உரிமையை பிறந்த வீட்லேயும் கொடுங்க. அவங்க அந்த இன்னொரு வீட்டுக்கு அனுப்புறீங்களா இல்லையான்னு பிரச்சனை இல்லை. இது உன் வீடு இல்லைன்னு சொல்லாதீங்க. நம்ம அம்மா அப்பா படிக்க வைக்கிறோம், வளர்க்குறோம், எல்லாம் பண்ணுறோம். நீ என்ன இருந்தாலும் இதுவும் உன் வீடு தான். நீ எப்போ வேணால் வரலாம். உன் கணவனோட வேணாலுமா, தனியாக வேணாமா. கன்னிகாதானங்கிறோம் நம்மளோட வரைமுறையில். அதை வந்து 1000 காரணங்கள் சமானம் சொல்லாங்க. நாங்கள் என்ன ஆடா மாடா தானம் கொடுத்து வெளியில் அனுப்புறீங்க? இந்த ரிலையன்ஸ் இந்த அம்பானி வீட்டு கல்யாணத்தில் கூட கன்னிகாதானத்துக்கு விளக்கம் சொல்லுவாங்க. பட் அந்த விளக்கம்லாம் சரி கிடையாது. நம்மளோட நடைமுறையிலேயே நம்மளோட தந்தை முறை, தந்தை அதிகாரம் மிக்க ஒரு முறை இருக்குது, பேட்ரியாட்டிக்கல் சொசைட்டி. இதே இந்த வரதட்சணை கேஸில் வந்து நான் அந்த டேட்டாவை எடுக்கிறேன். இதில் நான் பேசலை, எல்லாமே டேட்டா பேசும். நம்மளோட சமூகத்தை தான் நம்ம இங்கே ஆராயணும். ஒரு தனிப்பட்ட கேஸாக நான் இதை பார்க்கல. நம்ம ஜெண்டர் ரோல் பிரச்சனை இருக்க தான் இருக்குது. சமூகத்தை பார்க்கும்பொழுது சமூகமாக பெண்களை ஒடுக்கக்கூடிய ஒரு சமூகத்தில் இந்த வரதட்சணை கொடுமைகள் அதிகமாக நடக்குது. திருவள்ளூர் பகுதியில் இதே மாதிரியான ஒரு வரதட்சணை கொடுமை மரணம், தொடர்ந்து மரணங்கள் நிகழ்ந்துக்கிட்டே இருக்கு. நம்ம ஒரு பக்கம் தடுத்துக்கிட்டே இருக்கோம், பேசுகிறோம், நிறைய விவாதங்களை ஏற்படுத்துகிறோம், ஆனால் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே தான் இருக்கு. என்ன தேவை இந்த விஷயத்தில்? நமக்கு புரிதல் என்ன தேவை? ஜெண்டர் ரோல். ஆண் குழந்தைகளை சரியாக வளர்க்காத வரைக்கும் இது சரியாகவே ஆகாது. ஆண் வந்து அடிக்கலாம், பெண்ணை வந்து நீங்களே சொன்னீங்களா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போ அப்படிங்கும்பொழுது ஆண் இப்படி தான் அப்படிங்கிறப்ப குழந்தைகள்லையே நம்ம பிறக்கும்பொழுது செக்ஸுங்கிறது 60 வகையான 60 வகைக்கு மேலான செக்ஸ் இருக்குங்கிறாங்க. பாலினங்கள், அதாவது பிறப்புறுப்பு சார்ந்த பாலினங்கள் இல்லைன்னா உணர்வுபூர்வமான பாலினங்கள் அப்படின்னு 2 இருக்குது. இது வந்து அறிவியல் ரீதியாக நம்ம 60க்கு மேலான பாலினம் வேறுபாடுகள் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் உண்டு. இதே வந்து ஜெண்டர் அப்படிங்கிறது வந்து நம்ம பாலின வேறுபாடு வேற, ஆண் பெண் அப்படிங்கிற அந்த ஜெண்டர் அப்படிங்கிறது முழுக்க வளர்ப்பு. நேச்சுரலாக செக்ஷுவலாக நம்ம இருக்கிற ஒன்று 3ஆம் பாலினத்தை ஏற்றுக்க தயங்குறோம். ஆனால் இந்த வளர்க்கக்கூட பாலின வேறுபாடு இருக்குது பார்த்தீங்களா, அதை தூக்கி கொண்டாடுறோம். தூக்கி கொண்டாடிக்கிட்டே இருக்கும். ஆணில் கிரிக்கெட் ஸ்பேஸ் பாருங்கள், ஆண்கள் தான் இருப்பாங்க. ஒரு ரோட்டில் நீங்கள் போய் பாருங்கள், ஆண் தான் டிரைவராக இருப்பாங்க. அதே மாதிரி இன்றைக்கி வந்து 80% வேலைகள் வந்து ஒரு சமுதாயத்தில் செய்கிறது பெண் தான். ஆனால் அந்த பெண்ணுக்கு சம்பளம் கிடையாது. ஒத்துப்பீங்களா? எப்படி அப்படின்னா, ஒரு குழந்தைய வளர்ப்பு, பெரியவங்களை பார்த்துக்கன்னா ஒரு டியூட்டிக்கு 1000 ரூபா, 2 டியூட்டி நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னா 60,000 ரூபா சம்பாதிக்கணும். எல்லாத்துலேயும் பெண்களுக்கு சம்பளமே கிடையாது, ஆணுக்கு உண்டு. நான் எப்போதுமே என்னோடய ஜெண்டர் செஷன்லலாம் நான் வந்து 600க்கு மேலான பெண்களை வந்து ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கேன் ஜெண்டருக்காக. அவங்கள்ட்ட நான் கேள்வி கேட்பேன் அப்படின்னா, ஒரு ஆண் பூஜை செய்வான், எங்கே பூஜை செய்வான் அப்படின்னு கேட்பேன். அவங்க சொல்லுவாங்க கோயிலில். ஒரு ஆண் சமைப்பான், எங்கே சமைப்பான் சொல்லுங்கள் அப்படிம்பாங்க. அவங்க சொல்லுவாங்க இந்தமாரி ஹோட்டலில் அந்தமாரி சமைப்பான். ஒரு ஆண் டாய்லெட்டை வந்து க்ளீன் பண்ணுவான், எங்கே அப்படின்னா இந்த மாதிரி மாலில் அந்த இதில் எல்லாம் ஆண் டாய்லெட்டில் போய் அவங்கெல்லாம் பண்ணுவாங்க. க்ளீன் செய்வாங்க அப்படின்னா துப்புரவு பணியாளர்களாக செய்வாங்க. அப்புறம் வந்து ஒரு ஆண் வந்து பாடம் சொல்லி கொடுப்பாங்க, எங்கே அப்படின்னா ஆசிரியராக பாடம் சொல்லி கொடுப்பாங்க. வேறு எங்கே அப்படின்னா டியூஷன் எடுப்பாங்க அப்படின்னா. இதெல்லாம் ஒரு பெண் எங்கே செய்வா? ஒரு பெண் சமைப்பா அப்படின்னா உங்கள் கண்ணில் என்ன வருது? வீடு தான், கிச்சன் தான்.
ஒரு பொன் பூஜை செய்வாள்னு எங்கே வருது? வீட்டு பூஜை அறை. அர்ச்சகராக ஒரு பெண்ணை நீங்கள் என்னைக்காவது கற்பனை பண்ணியிருக்கீங்களா? பண்ணவே மாட்டோம். ஒரு மடாதிபதியாக கற்பனை பண்ணி பாருங்க, பண்ணவே முடியாது. ஏன் அப்படின்னா பெண்ணுக்கான விஷயங்கள் எல்லாமே வீடு. ஏன் அந்த வீட்டு வேலையை பெண்ணிட்ட வாங்குறோம் அப்படின்னா காசு இல்லாமல் செய்ய. இல்லத்தரசி அப்படிங்கிறதே வந்து ஒரு ஸ்கேம் தான். ஸ்கேம் தான். பணத்தை கொடுக்கறது இல்லை. நீங்கள் பணத்துக்கான உரிமையை அந்த பெண்ணுக்கு என்றைக்குமே கொடுக்கறது இல்லை. ஏன் எங்கிட்ட பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நாங்கள் என்ன வேலை செஞ்சாலும் எங்களுக்கு பணம் கிடையாது. ஆனால் அதே விஷயம் பணம் இல்லாத விஷயத்த செய்யவே மாட்டாங்க. ஒரு பெண் தான் திரும்பி 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 செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்படிங்கிறப்ப சொத்துக்கான உரிமை வீட்டை விட்டு போன்றீங்க, பணத்துக்கான உரிமை இல்லை. குழந்தை பெற்றுக்கொண்டு குழந்தைய வளர்க்குறது இன்றைக்கி வந்து கர்ப்பப்பையில் கூட சம்பாதிக்கக்கூடிய காலம் அது. ஆனால் அந்த பெண்ணுக்கு வந்து எந்த விதமான பணம் சம்பாதிக்கும் உரிமையும் நம்ம 80% பெண்களுக்கு ஒன்றும் வழங்கலை. சும்மா அந்த 10% 20% வழங்கினதுக்கெல்லாம் நம்ம சொல்ல வேண்டாம். 80% பெண்கள் இன்றைக்கி வீட்டுக்கு போனால் யாருங்க சமைக்கிறாங்க? ஒரு ஹாலில் வந்து பெண் அமர்ந்திருப்பா. ஒரு அரசியல் பேசுறீங்க, ஒரு ஹாலில் உட்காந்து கல்யாணத்துக்கு போகிறீங்க, ஒரு ஹாலில் உட்காந்து அரசியல் பேசிடுங்க, யாரெல்லாம் பேசுவோம்? பெண்கள் வந்து அந்த பொது வெளிக்குன்னு இருக்காங்களா? கிச்சனில் போனீங்கன்னா பெண்கள் கூட்டமாக உட்காந்துருப்பாங்க. வீட்டில் உட்காந்தோடனே நீ போய் அக்காவுக்கு உதவு, நீ போய் உங்கள் அம்மாவுக்கு உதவு, எங்கள் அம்மாவுக்கு உதவு அப்படின்னு ஒரு ஆண் ஹாலில் உட்காந்து சொல்லுவாங்க. இதே போய் இந்த ஒரு பெண் நான் ஒரு கொஞ்சம் மாற்றி சொன்ன பாருங்களேன், ஒரு பெண்ணை இங்கே ஹாலில் உட்காந்து வச்சு ஆணை போய் எங்கள் அப்பாவுக்கு போய் உதவுங்களேன், உங்கள் அப்பாவுக்கு போய் உதவுங்களேன், உங்கள் அண்ணனுக்கு உதவுங்களேன், அவங்க சமைச்சிட்ருக்காரு, டீ போட்டுட்ருக்காரு அப்படின்னு எந்த பெண்ணாவது சொல்லிட முடியுமா? இன்றைக்கி சொன்னால் அதை ஒரு காமெடியாகவும் ஒரு ஜோக்காகவும், ஒரு ஆணை அடிக்கிறத வந்து வன்முறையாக பார்க்குறோம், ஒரு பெண் அடிக்கிறத காமெடியாக பார்க்கணும். ஏன்னா பெண்ணுக்கான அடிக்கிற உரிமை கிடையாது, திட்டுற உரிமை கிடையாது, எந்த உரிமையும் கிடையாது. ஒரு ஆண் வாடி போடிங்கிறத வந்து உரிமையாகவும் அன்பாகவும் பார்க்குறோம், பெண் வாடா போடாங்கிறத அதிகாரமாக பார்க்கணும். இப்படி பல்வேறு ஜெண்டர் ரோல் இன்றைக்கி பொது வேலையில் கிடையாது, சம்பாதிக்கும் உரிமை கிடையாது, எந்த உரிமையும் இல்லாமல் ஒரு நான் பெண்ணை சமமாக வளர்த்துட்டேன் அப்படின்னு ஒரு 20 வயசு வரைக்கும் சமமாக வளர்ந்துடுறாங்க. இந்த காலத்தில் ஓரளவுக்கு சமமாக வளர்ந்து திடீர்னு இந்த ஜெண்டர் ரோல் திருமணத்துக்கு அப்புறம் மாறும்பொழுது அவங்களால தாங்கிக்க முடியாதனால இந்த மாதிரி அதிர்ச்சி வெளிப்பாடுகள் வருது. இது வெறும் வரதட்சணைன்னு மட்டும் நான் பொதுப்படுத்த மாட்டேன். ஒரு பெண் வந்து கண்டிப்பாக இன்னொரு சூழலில் வாழ முடியாத ஒரு பிரச்சனை இன்றைக்கி வந்து சமூகத்தில் அதிகமாக இருக்குது. சரி டைவர்ஸ் பண்ணலாம் அப்படின்னா அந்த அப்பாவே சொல்கிறார், ஒருவனுக்கு ஒருத்தின்னு அவள் செத்து போயிட்டான் அப்படின்னா அவளுக்கு இன்னொரு வாழ்க்கை எனக்கு தேவையில்லை, டைவர்ஸ் பண்ணிட்டா இன்னொரு வாழ்க்கை வாழும் அப்படின்னா நீ இன்னொரு வாழ்க்கை வாழக்கூடாது. அதுதானே சமூகத்தில் சொல்லுது. டைவர்ஸ் பண்ணக்கூடாது, நம்மளோட குடும்பத்துக்கு கெட்டு போயிடும், பேர் கெட்டு போயிடும். இந்த மாதிரியான போலியான முகமூடிகள் நம்ம குடும்பத்தில் இருக்கிறதுனால தான் திருப்பி திருப்பி வரதட்சணை பிள்ளைகள், வரதட்சணை சாவுகள் வேறு. இன்றைக்கி வந்து கொலை பண்ணுறதுக்கு யோசிக்கிறாங்க, தலை தான் அதிகமாக இருக்குது. நான் சொல்லுவேன், ஒரு பெண்ணுக்கு நல்ல பேர் வேணுமா காசு வேணுமானா காசு வேணும்னு சொல்லுங்கள், நல்ல பேர் வேணும்னு சொல்லவே சொல்லாதீங்க. உங்களுக்கு யாரும் என்றைக்கும் எந்த காலத்துலையும் நல்ல பேர் கொடுக்கவே போகிறதில்ல. ரிதன்யா என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா, எனக்கு நல்ல பேர் வேணும், நல்ல பேர் வேணும், நல்ல பேர் வேணும் போராடி இருக்கா. அவங்க அப்பா அம்மாட்ட நல்ல பேர் கிடைக்கிறதுக்கு போராடி இருக்கா, புருஷன் வீட்டில் நல்ல பேர் கிடைக்க, நான் நல்ல பொண்ணு தான், நல்ல பொண்ணு தான், நல்ல பொண்ணு தான், நான் சாகிறப்ப கூட நான் நல்ல பொண்ணாக செத்துட்டேன்னு தான் சொல்கிறேன். அப்படின்னா இந்த சமூகம் வந்து பெண்ணுக்கு திரும்ப திரும்ப நல்ல பேர் வாங்க, நல்ல பேர் வாங்க, நல்ல பேர் வாங்கன்னு அழுத்தி கழுத்தை பிடிச்சி நெருக்குது. என்னால் நல்ல பேர் வாங்க முடியலன்னா செத்து தான் போகணும், வேறு வழி இல்லை. இந்த மாதிரி இது தொடரும் வரைக்கும் இந்த ஜெண்டர் செக்ஸ் அண்ட் ஜெண்டர் இந்த புரிதல் இல்லாத வரைக்கும் இன்றைக்கி ஒரு ரிதன்யா இல்லை, உங்கள் வீட்லேயும் ஒரு ரிதன்யாவை தான் நீங்கள் வளர்க்குறீங்க. அது நீங்களாக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, இங்கே பார்த்துட்ருக்கவங்களாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு ரிதன்யா அப்படின்னு ஒருத்தரை வளர்த்துக்கிட்டு இருக்கோம். அவங்க என்றைக்கு ரிதன்யாவாக மன அழுத்தம் தாங்காமல் போய் சேருவாங்க. ஆணாதிக்க அம்மாக்கள், ஆணாதிக்கம் அப்படிங்கிறது ஒரு சிந்தனை, எப்படி மேல் ஜாதிங்கிற ஒரு சிந்தனை, ரேசிசம்ங்கிறது ஒரு சிந்தனையோ அதுமாரி ஆணாதிக்கம்ங்கிறது ஒரு சிந்தனை அது பெண்களுக்கும் இருக்குது. எங்கள் வீட்டில் எங்கள் மாமியார் சொல்லுவாங்க, ஐயோ ஆம்பளைங்களாம் தொடப்பத்தை தொடக்கூடாது. அப்போனா அவங்க வீட்டு வேலை எப்படி அவங்க சுத்தமாக இருக்க கற்றுப்பாங்க? தொடப்பத்தை தொட்டா பாவம், கிச்சனுக்குள்ளே வந்தால் பாவம். கல்யாணம் ஆகிட்டு மூக்கு குத்தி இல்லாமல் ஆண்களை பார்த்தா தோஷம் உண்டு அப்படின்னு, அதுக்காகவே மூக்குத்தி நான் கழிக்கிறேன். அது யாரோ ஒரு பெரியவங்க சொன்னாங்க எங்கள் வீட்டில். அப்போ நான் மூக்குத்தி தான் என்னோட கணவருக்கு முக்கியமாக. ரிதன்யாக்கள் விஷயத்தில் நான் பார்க்குறேன். ரிதன்யாங்கிறது சிங்கிளாக நான் பார்க்குறேன். ரிதன்யாக்கள் வாழ்ந்தார்கள், ரிதன்யாக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள், ரிதன்யாக்கள் சாக போகிறார்கள். இன்னும் எக்கச்சக்க ரிதன்யாக்கள். அதை நான் இன்னும் சொல்கிறேன்னா, ரிதன்யாக்கள் இறந்தார்கள், ரிதன்யாக்கள் இறந்து கொண்டு இருக்கிறார்கள், ரிதன்யாக்கள் இறக்கப் போகிறார்கள்.
இப்படி தான் நான் வாழ்க்கையை பார்க்குறேன். 7000 ரிதன்யாக்களை நம்ம தான் இருக்கோம் இன்றைக்கும். இந்த 150 கோடிங்கிறது 7000ங்கிறது ஒரு துளி. நான் அதை நம்ப மாட்டேன். 70,000ங்கிறது என்னோட கணக்கு. பார்த்துக்கிட்டு இருக்க ஏதோ ஒரு பெண் ரிதன்யாவுடைய குடும்பச் சூழல் எப்படி இருக்கோ அதே மாதிரியான குடும்பச் சூழல்ல இருக்கலாம். அந்த மாதிரியான பெண்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு சின்ன ஒரு வார்த்தை கூட அவங்களுடைய வாழ்க்கையை மாற்றலாம் இல்லையா? டொமஸ்டிக் வைலன்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப குரூஷியல். நான் வந்து ஒரு டொமஸ்டிக் வைலன்ஸ் கேஸுக்காக போலீஸ் ஸ்டேஷன் போகிறேன். போலீஸில் வந்து சிரிச்சிட்டாங்க. ஏன் மேடம் நீங்கள் இதுக்கெல்லாம் வரீங்க அப்படின்னாங்க. வந்து போய் கேட்குறேன். அந்த பெண்ணையும் ஆணையும் நான் சமாதானப்படுத்தும்போது கோர்ட்டில் வந்து அவன் புருஷனை பிடிச்சிட்டு வந்துடுவாங்க. அப்படிங்கும்போது ஒன்று வந்து ஃபினான்ஷியலாக அந்த பெண் பாதிக்கப்படுறான். நாளைக்கு ஆண் சம்பாதிச்சா தான் வீட்டுக்கு வரணும். 2வது என்ன பண்ணுறாங்கன்னா எமோஷ்னலி இவங்க அட்டாச் ஆகிடுறாங்க. புருஷன் அடித்தா அடிக்கட்டும் அப்படிங்கிறத நார்மலைஸ் பண்ணுறாங்க. ஒரு சினிமா கூட வந்தது. ஒரு அறை கொடுப்பாங்க. அது என்ன தப்பட் ஒரே ஒரு அறைக்காக டைவர்ஸ் பண்ணிடுவோம் கணவரை. அந்த அளவுக்கு அவேர்னஸ் நம்மளுக்கு தேவை. ஒரு அறைக்கு டைவர்ஸ் பண்ணினாலும் ஊரே திட்டும், கோர்ட்டே கேட்கும். ஒய்ஃபை அடிச்சிட்டான்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்க, அதுக்கு சந்தோஷப்படுறாங்க. எங்கள் அண்ணன் நல்லா அடிச்சிட்டிங்களாண்ணே அப்படிங்க கேட்குற அளவுக்கு மிக அருவருப்பான சமூகத்தில் இருக்கும். சாக்கடை குப்பை மட்டும் அருவருப்பு இல்லை, பெண்களை நீங்கள் நடத்தும் விதமும் அருவருப்பு தான். அப்படிங்கும்போது ஒரு அறைக்கு கூட பெண்கள் வரணும். அடுத்து இன்றைக்கி என்ஜிஓக்கள் நல்லா செயல்படுறாங்க. டொமஸ்டிக் வைலன்ஸ்க்கு முதல்ல சமூகம் வந்து முழு சப்போர்ட்டில் இருக்கணும். ஆண் அப்படி தான் அடிப்பான் அப்படிங்கிறதே, பெண் அடித்தாலும் சரி ஆண் அடித்தாலும் சரி நியாயப்படுத்தவே படுத்தாது. எந்த காரணத்துக்காகவும் வைலன்ஸை நியாயப்படுத்தாது. அடுத்து என்ஜிஓக்களை பண்ணிங்கன்னா மிரட்டுவாங்க. ஆண்களை கூப்பிட்டு வேலை போயிடும், உனக்கு இந்த சிக்கல்கள்லாம் வரும். ஏன் வெளிநாட்டில் நடக்க மாட்டேங்குது? வெளிநாட்டில் பயப்படுறாங்க பெண்ணை தொடுறதுக்கு. ஏன்னா அது கடுமையான வேலை போயிடும், சமூகத்துக்கான எந்த இதுவும் இருக்காது. அதே சமயம் அந்த மிரட்டலுக்கு அப்புறம் போலீஸ்க்கு போனால் போலீஸ் அந்த கேஸை எடுத்துக்கணும். எனக்கே அட்வைஸ் பண்ணி தான் அனுப்பிச்சாங்க போலீஸ். நிஜமாவே அவங்க சொன்னதும் நிஜம்தான். அவங்க 2 பேரும் 5 நிமிஷத்துக்கு சமாதானம் ஆகி போயிட்டாங்க. அப்படிங்கும்போது பெண் உறுதியாக நிற்கணும். அந்த உறுதியை பெற்றோர்கள் மதிக்கணும், இந்த சமூகம் மதிக்கணும். அடிச்சிட்டான் விலகிட்ட நம்ம முன்னாடி பேசுனமே டைவர்ஸையும் நார்மலைஸ். ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்லாம் இல்லை. டைவர்ஸ் ஆன பிறகும் மறுமணம் செஞ்சுக்கலாம். சிங்கிளாக வாழ்வது தவறு இல்லை. ஆணோ பெண்ணோ தனியாக வாழலாம். ஆணும் தனியாக வாழக்கூடாதுன்னு தானே இந்த சமூகம் சொல்லுது. ஆணும் தனியாக வாழக்கூடிய உரிமை உண்டு. அவர்களை கிண்டலை செய்ய வேண்டாம், கேலிக்கு உள்ளாக்க வேண்டாம். நீ திருமணம் செஞ்சாதான் பெரிய ஆள், குழந்தை பெற்றாதான் பெரிய ஆள் அப்படிலாம் கிடையாது. குழந்தை பெற்றுக்காமையும் வாழலாம், குழந்தை பெற்றுக்கிட்டும் வாழலாம், நீ தனியாகவும் வாழலாம், சேர்ந்து வாழலாம், இணைந்து வாழலாம், இல்லை பிடிக்காடி வெளியில் வந்துட்டு இன்னொரு இணையோடையும் வாழலாம். இதை எல்லாமே வெளிப்படையாக செஞ்சோம் அப்படின்னா இந்த ஜெண்டர் ரோல் கொஞ்சம் ஈக்குவல் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அதை நம்ம எப்படி சதி இதெல்லாம் முறியடித்தோமோ அதே மாதிரி வரதட்சணையும் நம்ம ஜெண்டர் ரோலில் வந்து முறியடிக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோட எண்ணமாக இருக்குது.